திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடல் அமாவாசை முடிந்து 2 நாட்கள் ஆன நிலையில் இன்று காலையில் கடல் உள்வாங்கியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அருள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருள், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரை அருகில் அமைந்துள்ளது. மேலும் இந்த கோயில் சிறந்த பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடலில் புனித நீராடிய பின்பு நாளைக்கிண தீர்த்தத்தில் நீராடி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கமாக கொண்டுள்ளார்கள். இந்த நிலையில இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரை அருகில் ஐயா வைகுண்டர் அவதாரபதி கோவிலும் உள்ளது. இந்த கோவில் கடல் அமாவாசை, பௌர்ணமி உள்ளிட்ட தினங்கள்ல காலை சுமார் ஒரு 8 மணி முதல் ஒரு நண்பகல் 12 மணி வரை உள்வாங்கி இருக்கும். அதனை பின்பு கடல் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி காலை 11 மணி முதல் 8ஆம் தேதி காலை 9 மணி வரை அமாவாசை தினமாக கருதப்பட்டது. அந்த அமாவாசை தினத்துல முடிந்து 2 நாட்களாகி இன்று கோவில் கடல் சுமார் 25 அடி வரை கடல் உள்வாங்கி உள்ளது. அதாவது சுப்பிரமணிய சுவாமி கோவில் நாளிக்கிணறு இதிலிருந்து ஐயா வைகுண்டர் அவதாரபதி வரை சுமார் 200 மீட்டர் தூரம் வரை 25 அடி உயரத்துக்கு 25 அடி வரைக்கும் கடல் உள்வாங்கி உள்ளது. இதனால் கடல் உள்வாங்கியதால் பாறைகள், பாசிகள் இதெல்லாம் தெரிஞ்சதால் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். இது வழக்கமான ஒன்றுதான் என்பதால் பக்தர்கள் ஏதும் அச்சப்பட தேவையில்லை என்று கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி.